ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். இன்று நேரடி சர்வ தர்ஷனுக்கு 10 மணி நேரம் ஆகுது. இலவச தரிசன டிக்கெட் இன்னைக்கு 19,000 டிக்கெட் கொடுத்தாங்க. செம வேகமாக காலி ஆகிடுச்சு. மற்றபடி உண்டான அனைத்து அப்டேட்களும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். வைகுண்டா ஏகாதேசியோடைய புக்கிங் தேதி அறிவிப்பு தற்போது வரை எதுவும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இம்மாதம் 10 தேதிக்கு பிறகு 18 தேதிக்குள் அப்டேட் கண்டிப்பாக வந்துவிடும் என்ற விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதத்துக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் எல்லாமே இம்மாதம் 18ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என்ற அறிவிப்பையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும் தினசரி காலை 2 மணிக்கு டிக்கெட் தராங்க. 11 மணிலேருந்து எப்போ வேணால் கியூ லைனில் அனுமதித்து வெயிட் பண்ண வைப்பாங்க. இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 12,000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 7,000 டிக்கெட்டும், மொத்தமாக 19,000 டிக்கெட் பக்தர்களுக்கு ஓப்பன் செஞ்சாங்க. காலை 2:53 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 7,034 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 6,996 டிக்கெட்டும், மொத்தமாக 14,032 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 4:07 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக வெறும் 37 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 6,974 டிக்கெட்டும், மொத்தமாக 7,011 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்று காலை 2 மணிக்கு தர தொடங்கிய இன்றே தரிசனம் செய்யும் 12,000 டிக்கெட்டும் காலை 4:10 முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். காலை 5:04 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 2,708 டிக்கெட்டும், காலை 6 மணி நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 905 டிக்கெட்டும், காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 19,000 டிக்கெட்டும் காலை 6:38 காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ கும்பல் இருந்திருக்குன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக செல்லும் பக்தர்களுக்காக தினசரியும் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட் என்ட்ரி பாயிண்டில் 3,000 டிக்கெட் கண்டிப்பாக வழங்கப்படுகிறது. இன்று காலை 6:41 நிலவரப்படி 2,360 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 7:40 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 1,139 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:20 நிலவரப்படி 372 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:42 ஸ்ரீவாரிமெட்டில் வழங்கப்பட்ட 3,000 டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை காலை டிக்கெட் தருவாங்க. நாளையும் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் எஸ்டிமேஷன் தரிசனம் நம்ம சேனல் சார்பாக கொடுக்குறோம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 4.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோவிலில் நேற்று 6/12/2024 அன்று மொத்தமாக தர்ஷன் பார்த்தோட பக்தரோட எண்ணிக்கை மிக அதிகம். 75,000
782 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும் 26,057 பேர் மொட்டை அடித்ததாகவும் 2,97,00,000 உண்டியல் காணிக்க வந்ததாகவும் 2 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 8 மணி நேரம் நேற்று தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ரூம் புக்கிங் திருமலையில் காலை 5 மணிக்கு தினசரி பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் தராங்க. அதில் 7/12/2024 காலை 5:55 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் மொத்தமாக 1156 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். 777 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் 1500 ரூம் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. 1 முதல் 2 மணி நேரம் நீங்கள் கியூ லைனில் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரூம் புக்கிங் பதிவு செஞ்சிடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாணி ட்ரோனர் விஐபி டிக்கெட் ஒரு நாளைக்கு 800 முதல் 900 டிக்கெட் வழங்குறாங்க. இன்று 800 டிக்கெட் ஒதுக்கியிருக்காங்க. காலை 10 மணி நிலவரப்படி 142 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. மீதி 652 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய் டிக்கெட் ஒரு நபர்களுக்கு மட்டுமே இந்த ரேட் பொருந்தும். அடுத்த நபர்களுக்கும் மீண்டும் இதே கணக்கில் நீங்கள் கொடுக்கணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 4 பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 6 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம இந்த வீடியோ மூலிமா ரீப்ளே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லட்டு ஒரு நபர்களுக்கு 4 லட்டு எக்ஸ்ட்ரா லட்டு வழங்குறாங்க. வழக்கம் போல் பக்தர்களுக்கு புஷ்கரணி குளத்தில் அனுமதிக்கிறாங்க. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 20 நிமிடம் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாக்கர் எல்லாமே 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வாங்கிடலாம். பனிகாலம் என்பதால் லாக்கர் ஏரியாவில் தரையில் படுக்க முடியாதுன்ற காரணத்தினால தேவஸ்தானம் சார்பே பெட்ஷீட் இல்லைனா பாய் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா காசும் செலுத்த தேவையில்லை என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, லக்கேஜ் கொடுக்குற இடத்துலையும் வாங்குற இடத்துலையும் காசு கொடுக்கணுமா? கிடையாது. லக்கேஜ் கொடுக்குற இடத்துலையும் லக்கேஜ் வாங்குற இடத்துல காசு கேட்க முடியாது. லக்கேஜ் கொடுக்குறது தான் கேட்குறாங்க. அங்கே எங்கேயுமே நீங்கள் தர தேவையில்லை. மொட்டை அடிக்கிற இடங்கள், லாக்கர், ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை தவிர்த்து வேறு எங்கேயுமே நீங்கள் காசு தர தேவையில்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அண்ணா, நான் கடந்த 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி தரிசனம் பார்த்துருந்தேன். நான் டிசம்பர் 14ஆம் தேதி தர்ஷன் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் அக்டோபர் தானே பார்த்துருக்கீங்க, 30 நாள் தானே கேப்பு, தாராளமாக நீங்கள் தரிசனம் பார்க்கலாம் அண்ணா, சரிங்களா? ஆனால் வைகுண்டா ஏகாதேசியோட டிக்கெட் அப்டேட் எப்போ? ஒன்றும் முடிவு எடுக்கலைங்க. ஒரு கட்டம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. டேரெக்டாக சர்வதர்ஷன் எவ்வளோ கொடுக்க போகிறாங்களா, இல்லை கொடுக்காம நேரடியாக சர்வதர்ஷன் அளவு பண்ண போகிறாங்களா, எப்படி 3000 தர்ஷன் டிக்கெட் கொடுக்க போகிறாங்கன்ற அப்டேட் எதுவும் கிடைக்கலைங்க. கிடைச்சவொடனே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அனுமதிக்கும் என்னுடைய தரிசன நேரம் 4. உங்களுக்கு 4 மணி காலையோ மாலையோ அது எப்போ வேணால் இருக்கட்டும். காலை 11 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் போய்க்கலாம், சரிங்களா? அண்ணா, 300 ரூபாய் டிக்கெட் வைத்து விஐபி ரூம் புக் செய்ய முடியுமா? ஆன்லைனில் 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணும்போதே அப்போவே 1500 ரூம் புக் பண்ணிங்கன்னா விஐபி ரூம் புக் ஆகிடும். நீங்கள் இந்த 300 ரூபாய் டிக்கெட்டை வச்சு திருமலையில் போய் புக் பண்ணால் 100 ரூபாய் ரூம் தான் புக் பண்ண முடியும், சரிங்களா? அண்ணா, 8/12 ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்குமா? ஸ்ரீவாரிமெட்டில் சர்வதர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா? கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு நிறையா இருக்குன்னா ஸ்ரீவாரிமெட்டில் காலைல 6 மணிக்கு டிக்கெட் தந்தாங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குண்ணா. 3000 டிக்கெட் கொடுப்பாங்க. அண்ணா, எனக்கு ஜனவரி 19ஆம் தேதி 300 தர்ஷன் டிக்கெட் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் டிக்கெட் கொடுப்பாங்களான்னு சொல்லுங்கள். ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை வைகுண்டா ஏகாதசி இருக்குது. அந்த நாட்களுக்கு என்ன டிக்கெட் கொடுக்க போகிறாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்களான்னு எந்த தகவலும் கிடைக்கல. அதனால் வெயிட் பண்ணுங்கள். அந்த நாட்களத்தில் இது ஜனவரி 20ஆம் தேதி உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜனவரி 10ஆம் தேதிக்கு 19ஆம் தேதிக்கு எந்த தகவலும் நம்மக்கிட்ட கிடையாது என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் கடுமையான பனி இருக்குது. மழையும் அடிக்கடி போகுது. அதனால் வருகின்ற பக்தர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷொட்டர், அம்பர்லா, என்னென்ன மழைக்கும் பனிக்கும் தேவையோ இவை அனைத்தும் கொண்டு வாங்க என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து உடனே கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.